கருடபுராணம் செய்திகளுக்காக காளிராஜ். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் சட்டமன்ற தேர்தலில் இமாலய வெற்றி பெற்று தமிழகத்தில் மீண்டும் அம்மாவின் பொற்கால ஆட்சி அமைய காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீவழக்கருத்தீஸ்வரர் திருக்கோவில், ஸ்ரீகாமாட்சி திருக்கோவில், ஸ்ரீவரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சிறப்பு வழிபாடு செய்தார். அப்போது நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று முதல்வராக எடப்பாடி வரவேண்டும் என்பதற்காக கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. மத்திய அரசு வழங்கிய திட்டங்களை செயல்படுத்தாமல் தமிழ்நாட்டில் பல திட்டங்கள் முடங்கியுள்ளன. திமுக அரசு செயற்கை பட்ஜெட் அறிவித்து மத்திய அரசு மீதான பொய்யான குற்றச்சாட்டை அறிவித்து வருகிறது. திருச்சி மாநாடு ஸ்டாலின் நினைத்தவாறு கூட்டம் இல்லாததால் தோல்வியில் அமைந்தது. பாரதிய ஜனதா அஇஅதிமுக கூட்டணி ஆன்மீக கூட்டணி ஆகும். தேசியத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய மகத்தான கூட்டணி. அஇஅதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளதால் மத்திய அரசு மூலமாக தேவையான நிதியை பெற்று மகளிருக்கான ஊக்கத்தொகை முழுமையாக வழங்க முடியும். அந்த தகுதி எடப்பாடியாருக்கு மட்டுமே உண்டு. சிலிண்டர் தட்டுப்பாடு என தமிழக அரசு வீணான பதற்றத்தை ஏற்படுத்தி மத்திய அரசு மீது வீண் பழியை சுமத்தி வருகின்றனர். தற்போது செயற்கை தட்டுப்பாடு மட்டுமே உள்ளது. மற்றபடி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏதும் மற்ற மாநிலங்களில் கிடையாது. திமுகவை எதிர்க்கும் எந்த கட்சியும் அதிமுக கூட்டணியில் சேர்க்க தயார் என கூறினார். பல்வேறு திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. நிதி அந்த உரிமை தொகை எடப்பாடியாக தான் அறிவிச்சிருக்காரு. இப்போ தாய்மகன் ஸ்கீம் சொல்லிட்டு விஜயம் அறிவிச்சிருக்காரு. எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? யாரும் வசதமான எடப்பாடி